இன்னைக்கு நடிகர் தனுஷ் அவருடைய நடிப்பில் மட்டும் இல்லாமல் இயக்கத்திலையும் ராயன் திரைப்படம் தற்பொழுது உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. எப்படி இருக்குது இந்த திரைப்படம் அப்படிங்கிற ரிவ்யூவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ராயன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்க நடிகர் தனுஷ் பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க அவர் தனக்காக வாழாமல் தன்னுடைய ஒரே தங்கச்சி 2 தம்பிக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு கேரக்டராக தான் நடிகர் தனுஷ் இந்த படம் முழுக்க அவர் நடிச்சிருக்காரு. இப்படி இருக்க 2 கேங்ஸ்டர்கள் நடுவில் மாட்டிக்கிற தனுஷ், அவருடைய குடும்பம், அந்த மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிற தனுஷ், அதுக்கப்புறமா அவருடைய 2 தம்பிகளையே அவர் இழக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான, யாருக்குமே வரக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தனுஷ் அவர் மாட்டிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான தர்ம சங்கடமான நிலைமை தனுஷ் அவர்களுக்கு எப்படி ஏற்படுது, ஏன் ஏற்படுது, அந்த சிக்கல்ல இருந்து தனுஷ் அவர் தப்பிச்சாரா இல்லையா, அவருடைய தம்பிகளை இழந்தாரா இல்லையா, இதுக்கு நடுவில் தனுஷ் அவருடைய ஆசை தங்கச்சிக்கு என்ன ஆச்சு, இப்படி பல கேள்விகளை பரபரப்பா இந்த படத்துல கொண்டு போய் கடைசியா கிளைமேக்ஸ்ல சில ட்விஸ்ட் டர்ன் இதெல்லாம் வச்சு பரபரப்பா இந்த படத்தை கொண்டு போய் தனுஷ் அவர்கள் கடைசியா முடிச்சிருக்காரு. என்ன இந்த திரைப்படம் வழக்கமான தமிழ் சினிமாவா கொடுக்காம ஓவரா சண்டை, கத்தி குத்து, ரத்தம் இப்படிப்பட்ட காட்சிகளை கொண்டே இந்த திரைப்படத்தை முழுசா எடுத்திருக்கிறது நிச்சயமா எல்லா தரப்பினரையுமே திருப்திப்படுத்துமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதே போல தனுஷ் அவர்கள் ஒரு அண்ணனா இந்த திரைப்படத்துல அவருடைய உச்சக்கட்ட நடிப்பு பர்ஃபார்மன்ஸை நடிகர் தனுஷ் போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சு வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி தான் மியூசிக்லையும் சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்லேயே ஒரு சிறந்த பெஸ்ட் திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக போகி போகி பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரசிகர்கள் எல்லாருமே எந்திரிச்சு பயங்கரமாக டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வைப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் கதை இதுதான் அப்படின்னு இந்த திரைப்படத்தில் சொல்கிற அளவுக்கு பெருசாக முக்கியமான டர்ன் அண்ட் ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி கதை எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு நேர்கோட்டில் கதை போயிட்டு இருக்கு. தம்பிங்களை எப்படியாவது நல்ல ஆளா ஆக்கிடணும் அப்படின்னு தனுஷ் கஷ்டப்படுறாரு. தங்கச்சி கல்யாணத்தை முடிக்க கஷ்டப்படுறாரு. ஸோ இதுக்கு நடுவில் எப்படியோ 2 கேங்ஸ்டர்களுக்கு நடுவில் தனுஷ் அவர் மாட்டிக்கிறாரு. கடைசியாக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கையில் கத்தியை எடுக்கிற தனுஷ் கடைசியாக அந்த கத்தியாலேயே தான் ஆசையாக வளர்த்த 2 தம்பிகளை தனுஷ் அவரே பார்த்தீங்கன்னா இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ இதை ரொம்ப ரொம்ப பரபரப்பாகவும் அளவுக்கு அதிகமான வன்முறை காட்சிகளோட கடைசியாக நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு காரணங்களோட அதிகம் வன்முறை கலந்த காட்சிகளோட பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர் இயக்கியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விதம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் படத்தில் நமக்கு திகட்டக்கூடிய அளவுக்கு வன்முறை காட்சிகளை தனுஷ் அவர் வச்சிருக்கிறது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே படம் முடியறதுக்கு உள்ள கடைசியாக நம்ம காதில் இருந்து ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வன்முறை, சண்டை, அசால்ட்டாக ஆளுங்களை கொள்வது, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே அதிக அளவில் இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. கடைசியாக இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியிருக்குன்னா பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் வன்முறை காட்சிகள் இருக்கிறது. ரசிகர்கள் மூஞ்ச கடைசியாக கொஞ்சம் சுளிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே நடிகர் தனுஷ் இது வரைக்கும் அவருடைய நடிப்பை பார்த்து ரசித்து நம்ம எல்லாருமே இந்த திரைப்படத்தில் நிச்சயமாக அவருடைய டைரக்ஷனை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நடிகர் தனுஷ் இந்த திரைப்படத்தில் ஒரு டைரக்டராகவும் அவருடைய 50வது திரைப்படத்தை நம்ம எல்லாரையுமே இன்னொரு பரிமாற்றத்தில் அவர் நிச்சயமா திருப்தி படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.